ஹலோ கைஸ், இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பிஎஸ்சி எக்ஸாம், அதாவது 2025 நவம்பர் 9 அன்னைக்கு எழுதின 2ஆம் நிலை தீயணைப்பாளர், சிறை காவலர் மற்றும் 2ஆம் நிலை காவலருக்கான தேர்வு வந்து நவம்பர் 9 நடைபெற்றது. ஸோ அந்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் ஈஸின்னு சொன்னாங்க, நிறைய பேர் மாடரேட்டாக இருக்குது, கொஞ்சம் டஃப் தான், போன டைம் மாதிரி இல்லை, அந்த மாதிரி நிறைய கமெண்ட்ஸ் வந்தது. ஸோ அந்த கொஸ்டின்லாம் எங்கேருந்து எடுத்திருக்காங்க, எதுலேருந்து தான் கேட்டிருக்கீங்க அப்படின்றத இந்த இதில் பார்க்கலாம். ஸோ வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவில் நம்ம எதெல்லாம் கவர் பண்ண போகிறோம் அப்படின்னா கொஸ்டின் சோர்ஸ், அதாவது கொஸ்டின் எங்கேருந்து வந்திருக்காங்க, எந்த புக்கிலேருந்து கேட்டிருக்காங்க, அதை பற்றி சோர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். ரெண்டாவது வந்து ஸ்டாண்டர்ட் வைஸாக எவ்வளோ கொஸ்டின் 10th எவ்வளோ 9th அந்த மாதிரி பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் எதெல்லாம் இம்பார்ட்டண்ட் ஏரியா, இதெல்லாம் நம்ம இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிக்கணும். அப்புறம் எஸ்ஐ ப்ரிப்ரேஷன் பற்றி சம் டிப்ஸ், அதாவது எஸ்ஐ இந்த பிசி எக்ஸாமை வச்சு எஸ்ஐ எக்ஸாமுக்கு நம்ம என்னெல்லாம் இம்ப்ரூவ் பண்ணிக்கணும், எஸ்ஐ எக்ஸாம் நம்மளோட ப்ரிப்பரேஷனில் என்னெல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கணும் அப்படின்றத பற்றி இந்த வீடியோ பார்க்கலாம். ஸோ டைரெக்டாக கொஸ்டின் நம்ம ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு கொஸ்டின் பாருங்கள். எந்த பிரிவின் கீழ் சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை அறிவிக்க முடியும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் எல்லாருக்கும் தெரியும், பிரிவு 22. ஓகேவா? இது அப்படியே 10th புக்கு 10th பாலிட்டியில் லெசன் 1. ஏன் ஃபஸ்ட் எடுத்தோடனே 36 கொஸ்டின் வருதுன்னா, நான் 10th உங்களுக்கு 1 by 1, ஏன்னா அங்கங்கன்னு கொடுத்தா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும்ல. ஸோ அதனால் 10th ஸ்டாண்டர்ட் ஃபஸ்ட்டு, அடுத்து 9th, அடுத்து 8th அந்த மாதிரி கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ இது 10th பாலிட்டி ஃபஸ்ட் லெசனில் இருக்க கொஸ்டின். பிரிவு 22 பாருங்கள். சில வழக்குகளில் கைது செய்து தடுப்பு காவலில் வைப்பதற்கெதிரான பாதுகாப்பு உரிமை அப்படியே கொடுத்துருக்காங்க. டைரெக்டாக அதை அப்படியே சொல்லிவிட்டு எந்த பிரிவுன்னு கேட்டிருக்காங்க, எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. ஸோ இது வந்து 10th பாலிட்டி லெசன் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் சென்னைன்னு எல்லாருக்கும் தெரியும். இது எந்த புக் அப்படின்னா எந்த ஸ்டாண்டர்ட்னா 10th ஜாகிரஃபியில் லெசன் 4, 4வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? பிரதான வாகன தொழிற்சாலைகளும் அதனை சார்ந்த தொழிற்சாலைகளையும் சென்னையை சுற்றியுள்ள பகுதிகளில் இருப்பதால் சென்னை ஆசியாவின் டெட்ராய்டு என அழைக்கப்படுகிறது. லாஸ்ட் லைனை மட்டும் அப்படியே கேட்டாங்க. ஆசியாவின் டெட்ராய்டு என்று அழைக்கப்படும் இடம் எது? டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது வந்து ஒரே புக்கில் கொஞ்சம் அங்கங்கே இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அதாவது தவறான இணை என்னன்னு கேட்டிருக்காங்க. நான் இதுக்கு வந்து ஆப்ஷனுக்கு ஆன்சருக்கு மட்டும் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்க மாதிரி போட்டிருக்கேன், ஏன்னா இதை கொஞ்சம் ஒரே லெசன் தான், பட் அங்கங்கே இருக்க மாதிரி இருக்குது. நேர்முக வரி வந்து சேவை வரின்னு கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக மறைமுக வரி தான் சேவை வரின்னு வரும். ஓகேவா? என்ன அப்படின்னா சில மறைமுக வரிகள் கொடுத்துருக்காங்க பாருங்கள். முத்திரைத்தாள் வரி, பொழுதுபோக்கு வரி, சுங்கத்தீர்வை மற்றும் பண்டங்கள் மற்றும் பணிகள். அந்த பணிகள் அப்படின்றது சேவைகள், ஜிஎஸ்டியுமே சேவை வரிக்கு கீழே தான் வரும். ஸோ சேவை வரி அப்படின்றது மறைமுக வரி, நேர்முக வரி கிடையாது. ஓகேவா? ஸோ இது வந்து தவறான இணை, இதுவுமே டைரெக்டாக தான் கேட்டிருக்காங்க. ஓகேவா? இது எந்த லெசன் அப்படின்னா 10th எக்கனாமிக்ஸில் 4வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா? அடுத்தது பாருங்கள். நான் யூஸ் பண்ணுறது வந்து சி டைப் கொஸ்டின். ஓகேவா? ஸோ உங்களோடதுக்கு எல்லாம் கொஸ்டின் வந்து சேமாக தான் இருக்க போது, கொஸ்டின் நம்பர் தான் மாறி இருக்கும். ஸோ நீங்கள் இதையே ரெஃபர் பண்ணிக்கலாம். தவறான இணையை கண்டறிக. இது வந்து மற்றதுக்கு ஆப்ஷன் எல்லாமே கரெக்டாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கல. ஃபஸ்ட்டு பாருங்கள். முதல் வட்ட மேசை மாநாடு புக்கில் அப்படியே கேட்டிருக்காங்க. முதல் வட்டமேசை மாநாடு இந்த இயக்கத்தின் மத்தியில் 1930ஆம் ஆண்டு நவம்பர் மாதம் லண்டனில் முதலாம் வட்டமேசை மாநாடு நடந்தது. ஃபஸ்ட்டு மோனை லைன் அதிலிருந்து டைரக்ட் கொஸ்டின். ஸோ இங்கே கொடுத்துருக்கிறது முதல் வட்டமேசை மாநாடு 1932ன்னு கொடுத்துருக்காங்க. 32 இல்லை 30. ஸோ அதுதான் தவறான இணை, ஆப்ஷன் ஏ. இது எங்கே அப்படின்னா 10th ஹிஸ்ட்ரியில் 8வது லெசனில் இருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? வரிசைக்காக 10th வருது. 10th எவ்வளோ கொஸ்டின் பாருங்கள். 10th நல்லா படிச்சிருந்தாலே நீங்கள் எவ்வளோ கொஸ்டின் போட்டிருக்கலாம்னு யோசிச்சு பாருங்கள். அடுத்த கொஸ்டின் பாருங்கள். பொறுத்துக. வறண்ட காலநிலை. ஸோ இது வந்து ஜனவரி டு மார்ச். வெப்ப காலநிலை ஏப்ரல் டு மே. தென்மேற்கு பருவமழை காலம் ஜூன் டு செப்டம்பர். வடகிழக்கு வந்து அக்டோபர்லேருந்து டிசம்பர். அப்படியே 10th ஜாகிரஃபி 2வது லெசனில் 4மே கரெக்டாக கொடுத்துருப்பாங்க. குளிர்காலம் ஜனவரி முதல் பிப்ரவரி வரை, கோடை காலம் மார்ச் முதல் மே வரை, தென்மேற்கு பருவக்காற்று காலம் அல்லது மழைக்காலம்ன்றது ஜூன் டு செப்டம்பர், வடகிழக்கு பருவக்காற்று காலம் வந்து அக்டோபர் முதல் டிசம்பர். டைரெக்டாக அப்படியே பொறுத்துகளை கேட்டிருக்காங்க 10th ஜாகிரஃபி 2வது லெசனில் இருந்து. அடுத்தது பாருங்கள். இந்திய 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்து சரியாக தவறான்னு கேட்டிருக்காங்க. ஸோ இந்திய சுரங்க பணியகம் நாக்பூரில் இருக்குது. இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத்தில் இருக்குது. ஸோ இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரிதான். 10th ஜாகிரஃபி 4வது லெசனில் இருக்குது. என்ன அப்படின்னா இதில் ஒரு 4 இது கொடுத்துருக்காங்க. இந்திய நிலவியல் கல ஆய்வு நிறுவனத்தின் தலைமையிடம் கொல்கத்தா, இந்திய சுரங்க பணியகம் நாக்பூர், இரும்பு சாரா தொழில்நுட்ப மேம்பாட்டு மையம் ஹைதராபாத். இந்த 2 தான் கொஸ்டின். டைரெக்டாக அப்படியே தூக்கி கொஸ்டினில் வச்சுட்டாங்க. ஸோ இது வந்து 10th ஜாகிரஃபி 4வது லெசனில் இருக்குது. ஓகேவா? அடுத்தது பாருங்கள். அடுத்த கொஸ்டின்.
2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. இந்தியா மற்றும் பாகிஸ்தான் நிறைய பேர் இந்த கொஸ்டினில் மிஸ்டேக் விட்டுருப்பீங்க. டேட்லாம் பார்த்துருப்பீங்க, ஆனால் பாகிஸ்தான் இருக்க இடத்துல சீனா இருந்திருக்கணும். அதை எத்தனை பேர் கவனித்து சரியாக போட்டிங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தியா மற்றும் பாகிஸ்தான் ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. ஸ்டேட்மெண்ட் 2வது பாருங்கள். சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். இதுக்கு வந்து என்ன ஆன்சர்னால் ஃபஸ்ட் ஒன் வந்து ராங்காக இருக்குது. ஏன்னா அது வந்து இந்தியா மற்றும் சீனாவுக்கு தான் பஞ்சசீல கொள்கைகள் வந்து கையெழுத்தாயிருக்கும். 2வது ஸ்டேட்மெண்ட் கரெக்டாக இருக்குது. ஸோ இது வந்து எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா இதுவும் 10th தான். 10th பாலிட்டியில் 4வது லெசன், ஒரே லெசனில் 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஓகேவா, அதாவது 2 ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள். இந்தியா மற்றும் சீனா ஆகிய நாடுகளுக்கிடையே அமைதியுடன் இணங்கி இருத்தலுக்கான 5 கொள்கைகள் 1954 ஏப்ரல் மாதம் 28ஆம் நாள் கையெழுத்தானது. ஸோ இதில் வந்து ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. அங்கே இந்தியா மற்றும் சீனா கொடுத்துருக்காங்க, கொஸ்டினில் இந்தியா மற்றும் பாகிஸ்தான் கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். சார்க் நாடுகளின், அப்படியே இந்த 3 லைனை தூக்கி கொஸ்டினில் வச்சுட்டாங்க. சார்க் நாடுகளின் கூட்டமைப்பு என்பது தெற்காசியாவில் அமைந்துள்ள 8 நாடுகளின் ஒரு பொருளாதார மற்றும் புவிசார் அரசியல் அமைப்பாகும். ஒரு வேர்டு கூட மாற்றலை, அப்படியே தூக்கி கொஸ்டினில் வச்சுட்டாங்க. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஸோ இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் வந்து 2 மட்டும் சரி. ஓகேவா, ஆப்ஷன் பி. இது வந்து 10th பாலிட்டியில் 4வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. சரியா. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். போக்சோ சட்டம் நிறைவேற்றப்பட்ட ஆண்டு. இந்த போக்சோலேருந்து அடிக்கடி கொஸ்டின் வருது. இது எப்படியும் சொல்லலாம், பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து ரிப்பீட்டடாக கொஸ்டின் வருதுன்னு சொல்லலாம். ஏன்னா நம்ம பார்த்ததுலேயே நிறைய பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து அவங்க கேட்டிருக்காங்க. ஸோ அதையும் கவனிக்கணும். போக்சோ சட்டம் வந்து 2012. ஸோ அது பாருங்கள், பாக்ஸ் கொஸ்டின். போக்சோ சட்டம் பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம். பாலியல் குற்றங்களிலிருந்து குழந்தைகளை பாதுகாக்கும் சட்டம் 2012ஆம் ஆண்டு இயற்றப்பட்டது. ஒவ்வொரு நிலையிலும் குழந்தைகளின் நலனை மையமாக கொண்டு செயல்படுகிறது. இது வந்து 9th பாலிட்டி 3வது லெசன். ஸோ இப்போ தான் 9th ஸ்டார்ட் ஆகுது. இதுக்கு முன்னே எத்தனை கொஸ்டின் 10th கேட்டிருக்காங்க பாருங்கள். ஸோ இது வந்து 9th பாலிட்டி 3rd லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பார்த்தீங்க அப்படின்னா, மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து 9th ஜியாகிரஃபியில் 2வது லெசனில் இருக்குது. ஓகே, உத்தரகாண்ட் பார்த்தீங்கன்னா ராபர்ட் குகை மற்றும் தப்கேஸ்வர் கோவில். மத்திய பிரதேசம் பச்மாரி மலைகள் மற்றும் பாண்டவர் மலைகள். சத்தீஸ்கர் வந்து கொடும்சார் குகைகள். ஆந்திர பிரதேசம் வந்து போரா குகைகள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இதுவும் பாக்ஸ் கொஸ்டின் தான். ஓகேவா, 9th ஜியாகிரஃபியில் 2வது லெசனில் இருக்குது. ஓகேவா, அப்படியே டைரெக்டாக கொடுத்துட்டாங்க மேட்ச் த ஃபாலோயிங். நெக்ஸ்ட்டு பாருங்கள், அதுவும் மேட்ச் த ஃபாலோயிங் தான். இது வந்து எரிமலை அந்த இதுலேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து டைரெக்டாக எப்படி இருக்குன்னா, ஒரு ஹெட்டிங் கொடுத்து அதுக்குள்ளே கொடுக்க மாதிரி இருக்கும். ஓகேவா, இப்போ செயல்படும் எரிமலை வந்து நிரந்தரமாக தொடர்ந்து எரிமலை குழம்புகளையும் துகள்களையும் வாயுக்களையும் வெளியேற்றி கொண்டே இருக்கும் எரிமலைகள் செயல்படும் எரிமலைகள் எனப்படுகின்றன. இதுக்கு எக்ஸாம்பிளாக கொடுத்துருப்பாங்கல்ல, அந்த எக்ஸாம்பிள் எல்லாத்தையும் இங்கே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ செயல்படும் எரிமலைக்கு எடுத்துக்காட்டு வந்து செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ செயல்படும் எரிமலைனா செயின்ட் ஹெலன்ஸ் எரிமலை, அமெரிக்க ஐக்கிய நாடுகள். ஸோ ஆப்ஷன் ஃபஸ்ட் இதுக்கு பி. 2வது வந்து செயலிழந்த எரிமலை அப்படின்னா கிளிமஞ்சாரோ எரிமலை, தான்சானியா. ஸோ செயலிழந்த எரிமலை அப்படின்னா டி வரும், பி டி. அடுத்து 3வது வந்து கூட்டு அல்லது அடுக்கு எரிமலை. ஸோ அதில் இல்லை. நான் 9th ஜியாகிரஃபியில் கொஞ்சம் அது ஒரு பேஜ் ஃபுல்லாக இருந்தது. ஸோ நான் அதை பாதி மட்டும் கவர் பண்ணியிருக்கேன். 9th ஜியாகிரஃபி லெசன் 1ல் பார்த்தீங்கன்னா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய எரிமலைகள் கொடுத்துருக்காங்க. அதில் எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கதை மட்டும் உங்களுக்கு வந்து கொஸ்டினில் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, டைரக்ட் கொஸ்டின் தான். எக்ஸாம்பிளாக கொடுத்துருக்கதை மட்டும் கேட்டிருக்காங்க. ஓகேவா, ஸோ இது வந்து 9th ஜியாகிரஃபி லெசன் 1லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது ஆக்சுவலாக போன டைம், அதாவது 2023 போலீஸ் எக்ஸாம்லையும் கேட்ட கொஸ்டின் தான் இது. 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் யார் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சத்யேந்திரநாத் தாகூர். ஓகேவா, அப்படியே பாக்ஸ் கொஸ்டின். 8th ஹிஸ்ட்ரி 2வது லெசனில் 1863 ICS தேர்வில் தேர்ச்சி பெற்ற முதல் இந்தியர் சத்யேந்திரநாத் தாகூர். இவர் கவிஞர் ரவீந்திரநாத் தாகூரின் மூத்த சகோதரர். ஓகேவா, டைரக்ட் பாக்ஸ் கொஸ்டின். உங்களுக்கு தெரியுமாலேருந்து 8th ஹிஸ்ட்ரியிலேருந்து லெசன் 2வது லெசனில் கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டறிக. ஸோ இதில் வந்து எல்லாம் கரெக்டாக இருக்குது. ராங்காக இருக்கிறது வந்து ஆப்ஷன் டி. பொருட்களின் சட்டம் 1986 கிடையாது. பொருட்களின் சட்டம் 1980. எதுவுமே சேஞ்ச் பண்ணலை. நல்லா பாருங்கள், அப்படியே இருக்கிறத டைரெக்டாக இயரை மட்டும் பொறுத்துங்க மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கேட்டிருக்காங்க.
ஸோ இது வந்து 7th பாலிட்டி லெசன் 2வது லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள், பொறுத்துக. அதாவது இது ஒரே பேஜில் இருந்து ஒரே லெசனில் ஒரே பேஜில் இருந்து 2 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அந்த பெண்கள் அந்த டாப்பிக்லேருந்து 2 கொஸ்டின் வந்திருக்கு. ஸோ இது நல்லா தெரியும். முதல் மகளிர் பல்கலைக்கழகம் மகர்ஷி கார்வே, முதல் பெண் மத்திய அமைச்சர் வந்து விஜயலட்சுமி பண்டிட், மக்களவையில் பதவி வகித்த முதல் பெண் சபாநாயகர் மீரா குமார், எவரெஸ்ட் சிகரத்தை அடைந்த முதல் பெண் பச்சேந்திரி பால். ஒரு லெசனில் டைரெக்டாக 2 கொஸ்டின். எவ்வளோ இம்பார்ட்டன்ட் பாருங்கள் இந்த லெசனுக்கு. இதில் இந்தியாவின் முதன்மை பெண்மணிகள் அப்படின்ட்டு கொடுத்துருக்க லெசன்லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 7th பாலிட்டி லெசன் 1. அதே லெசனில் அதே பேஜில் டைரெக்டாக கேட்டிருக்காங்க. இந்தியாவின் முதல் பெண் பிரதமர் யார் அப்படின்னா இந்திரா காந்தி, இந்தியாவின் முதல் பெண் குடியரசுத் தலைவர் பிரதிபா பாட்டீல், இந்தியாவின் முதல் பெண் மக்களவைத் தலைவர் மீரா குமார். 2மே மீரா குமார் ஒரே இதாக கேட்டிருக்காங்க பார்த்தீங்களா? மக்களவை தலைவர்னாலும் சபாநாயகரும் ஒன்று தான். ஸோ மீரா குமார் 2 கொஸ்டின்லையுமே வந்திருக்காங்க. இந்தியாவில் முதல் பெண் பழங்குடியின குடியரசுத் தலைவர் யார் அப்படின்னா திரௌபதி முர்மு, இப்போ இருக்காங்கல்ல அவங்க. ஸோ இது வந்து ஆப்ஷன் சி வரும். இதுவுமே சேம் லெசன் சேம் பேஜும் கூட 7th பாலிட்டி லெசன் 1லேருந்து கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா இந்திய தேர்தல் ஆணையத்தின் தலைமையிடம் எங்கே அமைந்துள்ளது? ஸோ இதுக்கு ஆன்சர் வந்து புதுடெல்லி. இது வந்து 7th பாலிட்டி லெசன் 2லேருந்து கேட்டிருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின். தேர்தல் ஆணையம் சட்டப்பூர்வ அமைப்பு. இந்திய தேர்தல் ஆணையம் தேர்தல்களை நடத்துவதற்கு அதிகாரம் கொண்ட ஒரு சுதந்திரமான சட்டப்படியான அமைப்பு ஆகும். இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. இந்த லாஸ்ட் அண்டர்லைன் பண்ணதை மட்டும் அப்படியே கேட்டிருக்காங்க. ஸோ டைரக்ட் கொஸ்டின் 7th பாலிட்டி லெசன் 2. அடுத்து பாருங்கள் ஸ்டேட்மெண்ட்டு. கிபி 7ஆம் நூற்றாண்டில் சீன பயணி யுவான் சுவாங் காஞ்சிபுரத்திற்கு வந்தார். அவர் சீன பயணி யுவான் சுவாங் வந்து புத்த மதத்தை தழுவி எடுத்தார். ஆனால் பல்லவர்கள் காலத்தில் புத்த சமயம் செழித்தோங்கியதுன்னு கொடுத்துருக்காங்க. பல்லவ மன்னன் அதாவது மகேந்திரவர்மனே சமண சமயத்தில் இருந்திருப்பார். அவர் வந்து திருநாவுக்கரசர் சேஞ்ச் பண்ணதுனால தான் சைவ சமயத்துக்கு மாறியிருப்பார். ஸோ மன்னர்கள் மேக்சிமம் எந்த மதத்தை ஃபாலோ பண்ணுறாங்களோ அந்த மதம் தான் அப்போது செழிப்பாக இருக்கும் அந்த மாதிரி சொல்லுவாங்க. ஸோ இதிலேருந்தே நமக்கு தெரியுது செகண்ட் ஆப்ஷன் வந்து தப்பாக கொடுத்துருக்காங்க. அதே தான் அப்படியே டைரக்ட் கொஸ்டின் பாருங்கள். பல்லவர்களின் ஆட்சி காலத்தில் சமண சமயம் செழித்தோங்கியது. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட் தப்பு. அடுத்து கிபி 7ஆம் நூற்றாண்டில் காஞ்சிபுரத்திற்கு வருகை புரிந்த சீன பயணி யுவான் சுவாங். அவ்வளோதான், அதை மட்டும் அப்படியே கொடுத்துருக்காங்க. ஸோ 1 மட்டும் சரி. இதுவும் டைரக்ட் கொஸ்டின் 7th தான் இதுவும் கேட்டிருக்காங்க. ஓகேவா? அடுத்து பாருங்கள் பாலைவனங்களே இல்லாத கண்டம் வட அமெரிக்கா. ஆக்சுவலாக இது பாலைவனங்களே இல்லாத கண்டம் வந்து ஐரோப்பா. இது வந்து 6th ஜியாகிரஃபி ஃபர்ஸ்ட் லெசன். ஆசியா மற்றும் ஐரோப்பாவுக்கு வேறுபாடுன்னு சொல்லிட்டு நிறையா கொடுத்துருப்பாங்க. அது மேக்ஸிமம் படிக்க மாட்டோம். ஏன்னா கொஞ்சம் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். அவங்க உள்ளேருந்து கேட்கவே இல்லை. வெளியில் இருக்க டிஃப்ரென்ஸ் பாக்ஸ் கொஸ்டினில் ரொம்ப ஈஸியாக கேட்டுட்டு போயிட்டாங்க. ஐரோப்பா கண்டத்துக்கு கீழே 8வது பாயிண்ட் பாருங்கள். இங்கு பாலைவனங்களே இல்லை. இந்த ஒரு லைனை வச்சு ஒரு கொஸ்டினே கேட்டிருக்காங்க. பாலைவனங்களே இல்லாத கண்டம் ஐரோப்பா. 6th ஜியாகிரஃபி லெசன் 1. ஓகேவா? அடுத்து பாருங்கள் சயின்ஸ் பார்க்கலாம். அடுத்து ஸோ சயின்ஸுமே நான் உங்களுக்கு 10th 9th ஸ்டாண்டர்ட் வைஸ் தான் கொடுத்துருக்கேன். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு மேட்ச் த ஃபாலோயிங். மோலார் பருமன் நமக்கு தெரியும் 22,400 ml. அவகாட்ரோ எண் வந்து 6.023 × 10⁻23. நீரின் மூலக்கூறு நிறை 18 கிராம். கார்பன் டை ஆக்சைடுக்கு 44 கிராம். எங்கேருந்து கேட்டிருக்காங்கன்னா டேரெக்டாக 10th சயின்ஸு லெசன் 7லேருந்து கேட்டிருக்காங்க. ஸோ இது வந்து 3 பிளேஸில் ஒரே லெசனில் 3 பிளேஸில் வருது. ஸோ நான் அந்த பாக்ஸில் இருக்கிறத மட்டும் கொடுத்துருக்கேன். நீரின் கிராம் மூலக்கூறு நிறை 18 கிராம். CO2 வந்து 44 கிராம். ஸோ இது வந்து 10th சயின்ஸு லெசன் 7. அடுத்து பாருங்கள் ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் எவை அப்படின்னா காமா கதிர்கள் கொடுத்துருக்காங்க. ஆக்சுவலாக இது என்னென்னா நிறைய பேருக்கு இந்த கொஸ்டின் கன்ஃபியூஸாக இருந்துச்சு. பட் இது பாக்ஸில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா பீட்டா கதிர்களும் ஆல்ஃபா கதிர்களும் ஒளியின் திசை வேகத்தில் மடங்கு கொடுத்துருக்காங்க. இப்போ பீட்டா கதிர்கள் வந்து 9 மடங்கு திசை வேகத்தில் செல்லும். ஆனால் காமா கதிர்களுக்கு மட்டும் ஒளியின் திசை வேகத்திலே செல்லும் அப்படின்ட்டு டைரெக்டாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து நம்ம கிரேஸ் மார்க்குக்கு சேலஞ்ச் பண்ணாலும் அவங்க இதை சொல்லலாம். ஏன்னா இது பாக்ஸில் வந்து டைரெக்டாக தெளிவாகவே இருக்குது. மற்றதெல்லாம் ஒளியின் திசை வேகத்தை விட இந்த மடங்கில் செல்லும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. காமா கதிர்கள் தான் ஒளியின் திசை வேகத்தில் செல்லும் அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ ஒளியின் திசை வேகத்தில் செல்லக்கூடிய கதிர்கள் வந்து காமா கதிர்கள். ஸோ இது டைரெக்டாக பாக்ஸில் இருந்து பாக்ஸ் கொஸ்டின் எவ்வளோ இம்பார்ட்டண்ட் இப்போ புரியுதா உங்களுக்கு? ஸோ 10th சயின்ஸு லெசன் 6லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள் 10th சயின்ஸு 16வது லெசன்லேருந்து விரைவாக பழங்களை பழுக்க வைக்கும் வாயு எது அப்படின்னா எத்திலீன். ஸோ இது வந்து ஒரு டாபிக். நிறைய ஹார்மோன்ஸ் இருக்குல்ல, அது வளர்ச்சி ஹார்மோன் அந்த இதில் இருந்து கொடுத்துருப்பாங்க.
எத்திலின் வந்து கனிகள் பழுப்பதை ஊக்குவிக்கிறது அப்படின்ட்டு கொடுத்துருப்பாங்க. ஸோ இது வந்து டைரக்ட் கொஸ்டின் தான். 10th சயின்ஸு லெசன் 16லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். ஸ்டேட்மெண்ட் 2 ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து நாணயங்கள் சிலைகள் உருவாக்கும் வெண்கலம் என்ற காப்பர் கலவையில் இரும்பு உள்ளது. 2வது ஸ்டேட்மெண்ட் வந்து அறிவியல் உபகரணங்கள் உருவாக்கும் மெக்னீசியம் என்ற அலுமினிய கலவையில் இரும்பு உள்ளது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே ராங். எதில் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இதுவும் பாக்ஸ் தான். எத்தனை டைம் பாக்ஸ் ரிப்பீட் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு பாருங்கள், சிலைகள் நாணயங்கள் அழைப்பு மணிகள், அதாவது ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் உருவாக்க வெண்கலம் தான் பயன்படுது. ஓகேவா? அந்த வெண்கலத்தில் வந்து காப்பரும் சிங்கும் தான் இருக்கும். இதில் வந்து இரும்பு கிடையாது. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் தப்பு. 2வது அறிவியல் உபகரணங்கள் அப்புறம் விமானத்தின் பகுதிகளுக்கு மெக்னீசியம்ன்றது அலுமினியம் ப்ளஸ் மெக்னீசியம். ஸோ இதுலேயும் இரும்பு இல்லை. ரெண்டுமே இரும்பு வச்சதுன்னு தெளிவாக கொடுத்துருக்காங்க. பாக்ஸ் கொஸ்டின். இது வந்து 10th சயின்ஸு 8வது லெசனில் இருக்குது. ஸோ 2 ஸ்டேட்மெண்ட்டுமே தப்பு. ஓகேவா? அடுத்து பாருங்கள், தவறான இணையை கண்டறியன்னு கேட்டிருக்காங்க. ஸோ இதில் வந்து இரத்த தட்டுகள் லியூகோசைட்டுகள்னு கொடுத்துருக்காங்க. அதுதான் தப்பு. ஏன்னா லியூகோசைட்டுகள் வந்து இரத்த வெள்ளை அணுக்களை குறிக்கும். ஸோ இதுவும் டைரக்ட் கொஸ்டின் தான். 10th சயின்ஸில் லெசன் 14. சோசியலாக இருக்கட்டும் சயின்ஸாக இருக்கட்டும் 10th எவ்வளோ இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுதுன்னு புரிஞ்சுக்கோங்க. ஏன்னா நிறைய கொஸ்டின் 10th இருந்து தான். இரத்த தட்டுகள் அல்லது த்ராம்போசைட்டுகள். ஸோ இரத்த தட்டுகளோட நேம் வந்து த்ராம்போசைட்டுகள். ஓகேவா? லியூகோசைட்டுகள்ன்றது வெள்ளை அணுக்கள். ஓகேவா? அடுத்த கொஸ்டின் பாருங்கள். இது மேட்ச் த ஃபாலோயிங். இது வந்து அந்த ஆடி பாடம், அதாவது 9th சயின்ஸு லெசன் 6ல் ஆடிகள் அப்படின்ற பாடத்தில் ஒவ்வொரு ஆடி கொடுத்துட்டு அதோட பயன்கள் அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. இல்லைனா ஒளியிலைகள் எந்த இதில் யூஸ் பண்ணுறாங்க அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. ஸோ இதுக்கு வந்து நான் குழியாடிக்குள்ள எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள். குழியாடியின் பயன்கள்: மருத்துவர் பயன்படுத்தும் ஆடி. பல் மருத்துவர் காது மூக்கு தொண்டை மருத்துவரின் தலையில் ஒரு பட்டை கட்டப்பட்டு அதில் வந்து குழியாடி வச்சுருப்பாங்க. ஓகேவா? ஸோ இந்த ஒன்று தெரிஞ்சாலே இந்த கொஸ்டினுக்கு மேக்ஸிமம் ஆன்சர் பண்ணிடலாம். 4வது ஆப்ஷனுக்கு சி வந்து 1 மட்டும்தான் இருக்கும். அதுதான் ஏ தான் ஆன்சர். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். பார்த்தீங்கன்னா இந்த 1 தெரிஞ்சாலே நமக்கு ஆன்சர் பண்ணிடலாம். டைரக்ட் கொஸ்டின் 9th சயின்ஸ் லெசன் 6லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்து பாருங்கள், பிக்னோமீட்டர் அப்படின்றது ஒப்படர்த்தியை அளக்க பயன்படுகிறது. இது 9th சயின்ஸில் 3வது லெசனில் ஃபஸ்ட்டு 2 லைன்லேயும் முடிச்சிட்டாங்க. பிக்னோமீட்டர் என்ற உபகரணத்தை கொண்டு ஒப்படர்த்தியை அளக்க முடியும். அவ்வளோதான். இது டைரக்ட் கொஸ்டின். ஓகேவா? 9th சயின்ஸு லெசன் 3லேருந்து கேட்டிருக்காங்க. அடுத்த கொஸ்டின் பாருங்கள். எப்படியும் நுண்ணுயிர்கள் அப்படி இல்லைன்னா நோய்கள், அதுக்கப்புறம் உடல் நலம் சுகாதாரம், இதிலேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் வந்துடும். ஸோ இது கூட ரொம்ப உள்ளேருந்து கேட்கல, பாக்ஸ்லேருந்து தான் கேட்டிருக்காங்க. அதாவது நோயும் அந்த நோய்க்கான காரணியும் மேட்ச் த ஃபாலோயிங் கேட்டிருக்காங்க. பொண்ணுக்கு வீங்கி அப்படின்றது வந்து மைக்ரோ வைரஸ் ஃபெரோடிடஸ், அதுக்கடுத்து இன்ஃப்ளூயன்ஸா மைக்ரோ வைரஸ், சாதாரண சளி ரைனோ வைரஸ், தட்டமை வந்து ரூபல்லா, சின்னமை வந்து வாரிசல்லா. இது அப்படியே மேட்ச் த ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க. டைரக்ட் கொஸ்டின்றதை விட பாக்ஸ் கொஸ்டின். ஓகேவா? ஸோ இது வந்து 9th சயின்ஸில் 22வது லெசன்ஸ், அதாவது பயாலஜி பார்ட்டில் வரக்கூடியது. ஓகேவா? ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்கும். என்ன நான் சொல்லணும்னு அவசியம் இல்லை, எந்த கொஸ்டின் எந்த ஸ்டாண்டர்ட்லேருந்து ரொம்ப வந்திருக்கு. ஏன்னா நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருந்தா தெரியும் 10th எவ்வளோ டைம் சொல்லியிருப்பேன் அப்படின்ட்டு. நிறையா கொஸ்டின் 10th தான். ஃபஸ்ட்டு பாருங்கள், 10th பாலிட்டி. 10th சோசியலில் இவ்வளோ கொஸ்டின். சேம் சயின்ஸ்லேயும் ஒன்று 10th கம்மியாக கேட்கல, சயின்ஸ்லேயுமே 10th அதிகமாக தான் கேட்டிருக்காங்க. 10th 1, 10th 2, 10th 3, 10th 4, 10th 5, எவ்வளோ கொஸ்டின் 10th கேட்டிருக்காங்கன்னு பாருங்கள். ஸோ இதிலேருந்து நம்ம எஸ்ஐக்கு இப்போ இது வந்து பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. சரி, ஓகே, கொஸ்டின் இப்படி தான் கேட்காங்கன்னு நமக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் வந்துருச்சு. எஸ்ஐ எக்ஸாமுக்கு எப்படி படிக்கலாம் அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஓகேவா? ஸோ கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. எல்லாமே ஸ்கூல் புக்கில் இருந்து தான் கேட்டிருக்காங்க. மேபி அந்த கரண்ட் அஃபேர்ஸ் அந்த குகேஷ் வச்சு ஒரு கொஸ்டின் வந்துச்சுலாம், அது வேணால் ஒரு சோர்ஸ்ன்னு சொல்லலாம். இது போக சைக்காலஜி ஆஸ் யூஷுவல் நார்மலாக கேட்டிருந்தாங்க. ஓகே, இப்போ ஜிகே பாயிண்ட்டுக்கு வருவோம். நம்ம எஸ்ஐக்கு வந்து பிசியிலேருந்து கொஞ்சம் டஃப்பாக தான் இருக்கும். ஓகேவா? ஏன்னா அது டிகிரி ஸ்டாண்டர்ட், இது வந்து 10th ஸ்டாண்டர்ட். ஓகேவா? ஸோ அதில் நம்ம 11th 12th படிக்கணும். ரொம்ப நாள் இல்லை, ஜஸ்ட் 1 month தான் இருக்குது. டிசம்பர் 21 நெக்ஸ்ட் மந்த்து எக்ஸாம்.
ஓகேவா? அப்போ இருக்க ஷார்ட் டைமில் நம்ம எப்படி படிக்கணும் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ப்ரிப்பேர் மீன்ஸ் நீங்கள் ஆல்ரெடி படிச்சுட்ருக்கவங்களுக்காக இந்த வீடியோ ஓகேவா? ஸோ 1 மந்தில் எஸ்ஏ ஆவது எப்படி அப்படின்ட்டுலாம் இல்லை, ஆல்ரெடி படிச்சுட்ருப்பீங்க. பிசி எக்ஸாம் முடிஞ்சிருச்சு. ஸோ அதுவும் டிஎன்யூஎஸ்ஆர்பி போர்டு தான். ஸோ எந்த ஸ்டாண்டர்டில் அவங்க கொஸ்டின் கேட்குறாங்க, ஏன்னா மேக்ஸிமம் இதே மாதிரி தான் கொஸ்டின் வரலாம். ஸ்டாண்டர்ட் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது இது 10th அது டிகிரி. பட் ஓகே, இவங்க ஸ்டேட்மெண்ட் வச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ மேட்ச் த ஃபாலோயிங்னா இப்படி இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த வீடியோ. இது வந்து ப்ரிப்பேர்ன்னு சொல்கிறத விட நம்ம கொஸ்டினுக்கு எப்படி நம்மளை ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது அந்த மாதிரி சொல்கிறது தான் கரெக்டாக இருக்கும் ஓகேவா? ஸோ ப்ரிப்பேர்னால் எப்படி படிக்கணும்னு சொல்லலை, ஆல்ரெடி படிச்சுட்ருப்பீங்க. ஸோ கொஸ்டின் எப்படி அணுகிறது அந்த மாதிரி இருக்க தான் இந்த வீடியோ ஓகேவா? ஸோ இப்போ நல்லா பார்த்துருப்பீங்க, உங்களுக்கே ஒரு புரிதல் கிடச்சிருக்கும். கொஸ்டின் பிசி எக்ஸாம் கொஸ்டின் பார்த்ததுக்கப்புறம் மேக்ஸிமம் 10லேருந்து 15 கொஸ்டின் 10th ஸ்டாண்டர்டில் தான் வந்திருக்கு. ஸோ எஸ்ஐ படிச்சுட்ருக்கவங்க 10th கம்ப்ளீட்டாக தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க ஓகேவா? ஸோ 10th ஸ்டாண்டர்ட் மெயின். 2வது அடிக்கடி சொன்னது என்ன அப்படின்னா பாக்ஸ் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின், பாக்ஸ் கொஸ்டின். ஸோ இதை தான் திரும்ப திரும்ப சொல்லிட்டு இருந்தேன். ஸோ பாக்ஸ் கொஸ்டின் தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. நாட் 6th to 10th, 6th to 12th வரை பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட் பண்ணணும். ஏன்னா எஸ்ஐ எக்ஸாம்ன்றது டிகிரி ஸ்டாண்டர்ட் ஓகேவா? ஸோ கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் நல்லா தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க, அட்டை டு அட்டை, அவ்வளோதான். அடுத்து பாக்ஸ் கொஸ்டின் 6th-லேருந்து 12th வரை தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. ஸோ ஓகே, இப்போது ஸ்கூல் புக்கில் இருந்து தான் எல்லா கொஸ்டினுமே கேட்டிருக்காங்க. பிசி எக்ஸாமுக்கு எல்லாருமே ஸ்கூல் புக்கு தான் படிப்போம். இதை தாண்டி பெருசாக வேறு படிக்க போகிறது இல்லை. அப்போ எல்லோரும் 70க்கு 65 போட்டிருக்காங்களான்னு கேட்டால் இல்லை. ஸோ இப்போ நியூவாக என்ன அப்படின்னா, நமக்கு டிஎன்பிஎஸ்சி ஆல்ரெடி தெரியும், அவங்க ஸ்டேட்மெண்ட் இல்லாமல் கொஸ்டின் இருக்காது, ஸ்டேட்மெண்ட் பக்கம் பக்கமாக இருக்கும்ன்ட்டு. டிஎன்யூஎஸ்ஆர்பி பொறுத்த வரைக்கும் மேக்ஸிமம் டைரக்ட் இல்லை ஆன்லைன் கொஸ்டின் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் இந்த டைம் ஒரு 6 to 7, 7 to 8 அந்த லெவலுக்கு ஸ்டேட்மெண்ட் கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. கூச்சு காரணம் இல்லை வாக்கியம் கொடுத்து எது சரி எது தவறு அப்படின்ட்டு. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம ப்ரிப்பேர் பண்ணணும் ஓகேவா? ஸோ என்னெல்லாம் பாயிண்ட் அப்படின்றத நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் சோசியல் சயின்ஸு. ஏன்னா நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் 10th சோசியலில் அடிக்கடி சொல்லிட்டு இருந்தேன், 10th-லேருந்து கேட்டிருக்காங்க, 10th-லேருந்து கேட்டிருக்காங்கட்டு. அதிலே ஒரு 7 கொஸ்டின் கிட்ட வந்துட்டு. சயின்ஸும் ஒன்றும் கம்மியாக கேட்கல, 10th-லேருந்து நிறையாவே கேட்டிருக்காங்க. ஸோ அதுவும் சோசியல் சயின்ஸு மேக்ஸிமம் இது பிசி கொஸ்டின்கே எப்படின்னா எஸ்ஐக்கு கண்டிப்பாக இதை விட அதிகமாக தான் இருக்கும். ஒரு 15 to 16 கொஸ்டின் நம்ம எதிர்பார்க்கலாம் ஓகேவா? 10th-லேருந்து மட்டும். ஸோ 10th நல்லா படிச்சிருங்க, தரவாக கம்ப்ளீட் பண்ணிடுங்க. பாக்ஸ் கொஸ்டின் திரும்ப 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 பார்த்துருங்க. ஏன்னா பாக்ஸ் கொஸ்டின்லேருந்து நிறையா டைரெக்டாக பாக்ஸ் கொஸ்டின் அப்படியே கேட்டு வச்சுருக்காங்க பிசி எக்ஸாமுக்கு. ஸோ எஸ்ஐலையும் இதை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். பாக்ஸ் கொஸ்டின் கம்ப்ளீட்டாக முடிச்சிருங்க. கான்செப்ட் வைஸ் கொஸ்டின் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம அந்த சார்க்லாம் பார்த்தோம்ல, இப்போ சார்க்னால் நம்ம இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கிறோம், இல்லை ஒன்லைனர் வாங்கி படிக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். சார்க் அப்படின்றது சார்க்குக்கு என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, அது எப்போ ஸ்டார்ட் பண்ணுது, இல்லை எந்த நாடுகள்லாம் அதில் இருக்கும், சார்க்கோட தலைமையகம் நேபாள், காட்மண்டு நேபாள், அதெல்லாம் தெரியும். பட் அவங்க அந்த டைரக்ட் ஒரு ஒன்லைனராக கேட்குறத விட ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்து இது கரெக்டானு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. பஞ்சசீல கொள்கை இந்தியா சீனான்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் நம்ம ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்துருக்கும் போது இதே கொஸ்டினை பஞ்சசீல கொள்கை எந்த 2 நாடுகளுக்கு இடையில் கையெழுத்தானது அப்படின்னு கேட்டிருந்தாங்கன்னா, இந்தியா சீனா எல்லாரும் கண்டிப்பாக கரெக்டாக போட்டிருப்பாங்க. பட் அவங்க ஸ்டேட்மெண்ட்டாக கொடுத்ததுனால இயரை பார்த்தோம், டேட்டு கரெக்டானு பார்த்தோம். ஆனால் இந்தியா பாகிஸ்தான்றதை நிறைய பேர் பார்க்கல, நிறைய பேர் இந்த கொஸ்டின் மிஸ்டேக்குன்னு சொல்லியிருந்தீங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸாக பார்க்குறதுக்கு நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும்தான் ரெஃபர் பண்ண முடியும். ஏன்னா ஒன்லைனரை பொறுத்த வரைக்கும் ஒரு 1 வேர்டு ஆன்சர் மாதிரி தான் இருக்கும். இப்போ நம்ம புக் பேக் இருக்கா, சரி ஓகே, ஒரு 1 வேர்டு ஆன்சர் இப்படி தான் நம்ம படிக்க முடியும். பட் நம்ம ஸ்கூல் புக்கில் தான் அந்த கான்செப்ட், ஏன்னா நிறைய கொஸ்டின் நீங்களே பார்த்துருப்பீங்க, அப்படியே லைன் பை லைன். இப்போ இந்த பல்லவ மன்னர், சமண மதம், நமக்கு பல்லவ காலத்தில் எந்த மதம், இதெல்லாம் நமக்கு வந்து புக் பேக்காக இருக்காது, பாக்ஸ் கொஸ்டினில் இருக்காது. மகேந்திரவர்மன், யுவான் சுவாங் வந்திருப்பார், இதெல்லாம் தெரியும். பட் அந்த சமண மதமாக புத்த மதமான்றதை நிறைய பேர் கன்ஃபியூஸ் ஆகிருப்பீங்க. யுவான் சுவாங் வந்து புத்த துறவி தானே, ஸோ புத்த மதம் இருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நிறைய பேர் போட்டிருப்பீங்க. இது வந்து எங்கே தெரியும் அப்படின்னா லைன் பை லைன். ஸோ லைன் பை லைனாக ரொம்ப டீப்பாக படிக்க வேண்டாம். அட்லீஸ்ட் ஒரு முக்கியமான அந்த லைன் பை லைன் 1 டைம் ரீடாச்சும் பண்ணிடுங்க. அப்போ தான் ஓகே சார், நம்ம இது எங்கேயோ பார்த்துருக்கோமே அந்த மாதிரியாவது ஒரு ஐடியாவில் உங்களுக்கு கொஸ்டின் கெஸ் பண்ணுறதுக்கு கரெக்டாக இருக்கும். நீங்கள் ஒன்லைனர் மட்டுமே படிச்சுட்டு இருந்தீங்கன்னா படிக்கிறது தப்பு இல்லை.
நிறையா கொஸ்டின் ஒன்லைன்லேருந்து வரும், நான் இல்லைன்னு சொல்லலை. பட்டு ஏன்னா இப்போ ஸ்டேட்மெண்ட் வந்து ஒரு 1, 2 கேட்டிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே ஸ்டேட்மெண்ட் 1 தானே விட்டுறலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒன்லைன் பார்க்கலாம். ஆனால் பிசிக்கே ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கிட்ட கேட்டிருக்காங்க அப்படின்னா எஸ்ஐ எந்த அளவுக்கு இருக்கும்ன்ட்டு நீங்கள் இது பண்ணிக்கோங்க. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்கன்னு சொல்கிறேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ ஸ்டேட்மெண்ட் வைஸாக கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணது, ஏன்னா எஸ்ஐன்றது 140 கொஸ்டினுக்கு ஒவ்வொரு மார்க்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்றது நமக்கு தெரியும். அதில் இப்போ ஒரு 10 ஸ்டேட்மெண்ட் கேட்டுட்டாங்க, பை கேர்லெஸ் மிஸ்டேக்கால் போட்டுட்டானாலும் 10 கொஸ்டின்றது ரொம்ப 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 பின்ன தள்ளிடும் ரேங்கில். ஸோ பார்த்துக்கோங்க, ஸ்டேட்மெண்ட் வைஸு ப்ரிப்பேர் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுங்க, ஓகேவா? இப்போ கொஸ்டின் எடுத்து பாருங்கள். இப்போ ஒரு டாபிக் படிக்கிங்க, இந்த டாப்பிக்கில் நீங்களே சொல்லி பாருங்கள், இந்த ஸ்டேட்மெண்ட் ஓகே இது கரெக்டு, அப்போ அடுத்து இப்படி வரும், அந்த மாதிரி உங்களுக்குள்ளே நீங்களே கொஸ்டின் ரைஸ் பண்ணி படிக்க ஆரம்பிங்க. ஸ்டேட்மெண்ட் வைஸுக்கு ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஒன்லைனர் படிங்க, வேண்டான்னு சொல்லலை. ஃபஸ்ட்டு அந்த லெசன் 1 டைம் ரீட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்ட் ஆகல, அதுக்கப்புறம் ஒன்லைனர் வந்து நம்ம படிச்சிருக்கிறதெல்லாம் ஓகே ஞாபகம் இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு ஒன்லைனர் ரெஃபர் பண்ணிக்கோங்க. ஒன்லைனரை மட்டுமே கம்ப்ளீட்டாக படிச்சிங்கன்னா படிக்கலாம், பட் ஸ்டேட்மெண்ட்டில் வந்து நமக்கு அடி வாங்கும். ஸோ அதனால் இந்த மாதிரி எஸ்ஐக்கு ப்ரிப்பேர் பண்ணிங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். இது எல்லாம் படித்து முடிச்சுட்டு இதுக்கப்புறமா ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் மொத்தமாக ஒரு லாஸ்ட்டு 10 இயர்ஸ்க்குள்ளே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பார்த்துருங்க, புக் பேக் பார்த்துருங்க, பாக்ஸ் கொஸ்டின் நல்லா படிச்சிருங்க, 10th நல்லா முடிச்சிருங்க, ஓகேவா? ஸோ இவ்வளோ தான். இது போக இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ இம்பார்ட்டண்ட் பாயிண்ட் இதிலேருந்து கொஸ்டின் வரும் அப்படின்ட்டு நமக்கே தெரியும்ல, கன்ஃபியூஸ் ஆகிற ஏரியா. இப்போ வந்து நோய்கள்னு கேட்டிங்கன்னா எந்த விட்டமின் குறைபாடு எந்த நோயை உண்டாக்கும், நுண்ணுயிர்கள்னு கேட்டிங்கன்னா எந்த பாக்டீரியா எந்த நோய்க்கு. ஸோ இந்த மாதிரி இருக்கும்ல, இந்த மாதிரி இருக்கிறது கன்ஃபியூஸ் ஆகிறது. அதாவது இப்போது இந்த நவரத்தினங்கள் 2ஆம் சந்திரகுப்தரோட அவையில் நவரத்னங்கள் இருப்பாங்க, இந்த மாதிரி குரூப் டாபிக் நல்லா படிச்சுங்க. ஏன்னா இதிலேருந்து மேக்ஸிமம் கொஸ்டின் வரலாம், மேட்ச் த ஃபாலோயிங்காக கேட்கலாம், எது தவறானதுன்னு கேட்கலாம், எது சரியானது, 2 இணை கொடுத்து சரியாக தவறான்னு கேட்கலாம். இந்த மாதிரி குரூப் டாபிக் நல்லா படிச்சிருங்க. ஸோ இவ்வளோ தான் எஸ்ஐக்கு இந்த பிசி எக்ஸாம்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கிறது, ஓகேவா? ஸோ நல்லா படிங்க, இன்னும் 1 month தான் இருக்குது, படித்ததை நல்லா ரிவிஷன் விடுங்க. ஸோ எஸ்ஐ எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கவங்க ரொம்ப நர்வஸ் ஆக வேண்டாம், ஃப்ரீயாக படிங்க, படித்ததை நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள். பாக்ஸ் கொஸ்டின் 10th நல்லா பார்த்துருங்க, டெஸ்ட்டு போட்டு பாருங்கள். ஒன்லைனர் மட்டுமே இது பண்ணாதீங்க. ஒன்லைனர்னால் இப்போ ஏதாவது ஒரு மெட்டீரியல் வாங்கி படிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டாலும் உங்களுக்கு ஆன்சர் பண்ணுற அளவுக்கு உங்களை ரெடி பண்ணிக்கோங்க. ஸோ இவ்வளோ தான் இந்த வீடியோ. எஸ்ஐ படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட்டு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். அண்ட் இதோட பிடிஎஃப், இந்த கொஸ்டின் சோர்ஸோட பிடிஎஃப் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துட்றேன். ஸோ அது பார்த்துக்கோங்க, பார்த்துட்டு அந்த ஸ்டேட்மெண்ட்டாக கேட்டிருக்கிறதுக்கு அந்த மாதிரி ஏரியாவை கொஞ்சம் நீங்கள் கவர் பண்ணி நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்து படிங்க. ஸோ ஓகே, நெக்ஸ்ட்டு வீடியோவில் பார்க்கலாம். சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எஸ்ஐ படிச்சுட்ருக்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.